நம்மள நெறைய பேர் மார்னிங் ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ, ஆஃபீஸ்க்கோ இல்ல வெளிய எங்கேயாவது போறதுக்கு முன்னாடி பிள்ளையார பார்த்து 3 தோப்புக்கரணம் போட்டுட்டு கிளம்பாதவங்க இருக்கவே முடியாது. அப்படி அந்த டேவ ஆரம்பிச்சா தான் அந்த டே வந்து திருப்தியா இருக்கும். அத ஏதாவது ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்க, அன்னைக்கு ஏதாவது சின்ன தடங்கல் ஏற்பட்டா கூட பிள்ளையார பார்க்கவே இல்லையேன்ற எண்ணம் ஏற்படும். ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸும் அந்த மாரி தான் இருந்திருக்கு. பிள்ளையார் எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள். யானை முகம், பானை வயிறு, கொழு கொழுன்னு பிள்ளையார பார்க்கிறப்பவே, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் வணங்குவாங்க. எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏன் விநாயகர கும்பிடுறோம்? ஏன்னா விநாயகர் தான் முதன்மை கடவுள். இந்த வரத்த சிவபெருமான் விநாயகருக்கு கொடுத்திருக்காரு. சோ அப்படிப்பட்ட விநாயகரோட ஒரு ஸ்பெஷல் டே தான் விநாயகர் சதுர்த்தி. இது கொண்டாடுறது தொடர்பா நிறைய புராண கதைகள் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சக்சஸ் சீக்ரெட் சேனல். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த விழா ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு கொண்டாடுறாங்க. இது மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே இருந்திருக்கு. மகாராஷ்டிரா மக்களோட குடும்ப விழாவே இந்த விநாயகர் சதுர்த்தி தான். தமிழகத்துல பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் விநாயகர் சதுர்த்தி விமர்சையா கொண்டாடுறாங்க. விநாயகர் என்றால் என்ன? பிரம்மாண்டமான சக்திகளை கொண்ட கணங்களின் தலைவனைத்தான் விநாயகர், கணபதின்னு சொல்றோம். மற்ற கடவுளுக்கு முன்னாடி நம்ம வழிபடுறதுனால விநாயகரை முதன்மை கடவுள்னு சொல்றோம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் மகன் விநாயகர் பிறப்பை கொண்டாடுறதுல இருந்துதான் இந்த திருவிழா தொடங்கப்பட்டதா நம்பப்படுது. புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, தான் குளிக்கிறப்போ யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்றதுக்காக பார்வதி தேவி தன்னோட உடல்ல இருந்த அந்த களிமண்ணை ஒரு சிறுவன் மாதிரி உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. அந்த சிறுவன் தான் நம்ம விநாயகர். தன்னோட கணவர் சிவபெருமான தவிர யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி விநாயகரை காவலனா நியமிச்சாங்க. ஆனா நம்ம சிவபெருமான்னு தெரியாம அவருக்கே நோன்னு சொல்லிட்டாரு விநாயகர். உள்ள விடவே இல்ல. அதனால கோபமான சிவபெருமான் அந்த சிறுவனோட தலையை வெட்டிட்டாரு. அப்புறம் நடந்த கதை தான் எல்லாருக்கும் தெரியுமே. பார்வதி தேவிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால சிவபெருமான் பார்வதி தேவியை சமாதானப்படுத்துறதுக்காக தலை இல்லாத சிறுவனுக்கு யானையோட தலையை வச்சு உயிர் கொடுத்தாரு. மற்றொரு புராண கதையும் சொல்வாங்க. யானை முகமும் தலையில 2 கொம்புகளோட இருக்கிற கஜமுகாசுரன் என்ற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்கராச்சாரியோட போதனைப்படி டெய்லி சிவபெருமான திருநாமத்தை சொல்லி பல ஆண்டுகள கடுமையான தவம் புரிஞ்சான். அவனோட தவத்தை மெச்சி சிவபெருமான் அருள் புரிந்து என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. எந்த ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படக்கூடாது, எதிரிகளோட சூழ்ச்சியால மரணம் ஏற்பட்டா கூட இன்னொரு பிறவி எடுக்க கூடாதுன்னு வரம் கேட்டான். சிவபெருமானும் உடனே கொடுத்துட்டாரு. வரம் பெற்ற அசுரன் சும்மா இருப்பானா? மதங்க மாபுரம்ன்ற நகரத்தை உருவாக்கி அரசாட்சி செஞ்சான். தேவர்கள் முனிவர்களை கொடுமைப்படுத்தினான். தேவர்களை தனக்கு முன்னாடி நின்று டெய்லி 3 தடவை 1008 முறை தோப்புக்கரணம் போடணும்னு கட்டளையிட்டான். தேவர்கள் தயாராயிட்டாங்க. அதை பார்த்த அரக்கனும் பயங்கரமா சிரிச்சான். அரக்கனோட கொடுமையை பொறுக்க முடியாம தேவர்கள் பிள்ளையார்கிட்ட போனாங்க. விநாயகர் ஆறுதல் சொல்லி கஜமுகாசுரனோட போரிடுறதுக்கு கிளம்பினாரு. தன்னோட அம்புகளால அரக்கனோட படைகள், தேரு, ஆயுதங்களை ஒரு செகண்ட்ல அழிச்சிட்டாரு. ஆனா அரக்கனை ஒண்ணுமே பண்ண முடியல. கொல்லவே முடியல. அதுக்கு காரணம் நம்ம சிவபெருமான் கொடுத்த வரம் தான் அப்புறமா புரிஞ்சிருச்சு. அவருக்கு தான் சூப்பர் பிரெயின் ஆச்சே. உடனே தன்னோட வலது தந்தத்துல ஒடிச்சு கஜமுகாசனை வதம் செஞ்சுட்டாரு. நிலை குலைந்த அந்த அரக்கன் மூஞ்சரு போல மாறினான். ஞானம் பெற்ற மூஞ்சரு வடிவத்திலிருந்த அரக்கன் விநாயகரோட பாதத்துல விழுந்து வணங்கினார். அவனை தன்னோட வாகனமாவே மாத்திட்டாரு. எலிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால எந்த சின்ன துளையிலும் ஈஸியா நுழைஞ்சிரும். இருள் சூழ்ந்து இருந்தா கூட அதால ஈஸியா நுழைய முடியும். அதனால விநாயகர் இருளை நீக்கவும் மூளை முடுக்கில் இருக்கிற தீய சக்திகளை அழிக்கவும் ஈஸியா இருக்கிறதுக்காக மூஞ்சிருவ தன்னோட வாகனமா பயன்படுத்துறதா புராணம் கூறுது. பொங்கல், தீபாவளியை அடுத்து மக்கள் ரொம்ப ஆசையா கொண்டாடுற ஒரு பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. அறிவு, ஞானம், செல்வம் இப்படி எது வேணும்னு கேட்டா கூட நம்ம பிள்ளையார் உடனே கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடப்படுற விழா தான் விநாயகர் சதுர்த்தி. ஏன் கொண்டாடுறாங்க? தடையற்ற வெற்றி. விநாயக பெருமான் தடைகளை நீக்கிற கடவுள். அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்கி வெற்றியை கொடுப்பாருன்னு மக்கள் நம்புறாங்க. அறிவு மற்றும் ஞானம். ரொம்ப சூப்பரா படிக்கிறதுக்கும் அறிவா இருக்கிறதுக்கும் தலையில ஒரு 3 குட்டி குட்டி தோப்புக்கரணம் போட்டாலே போதும், நம்ம ஜீனியஸ் ஆயிடலாம். செல்வம் மற்றும் அமைதி. விநாயக பெருமானோட அருளால வீட்ல செல்வம், செழிப்பு, அமைதி பெருகும் நம்பிக்கை இருக்கு. மக்கள் அதிகமா நம்புறாங்க. விநாயக பெருமானுக்கு ஆடம்பரம் தேவையில்லை.
எளிய மக்கள் கூட செலவே இல்லாம சிம்பிளா மண் பிள்ளையார் செஞ்சு பூஜை செய்யலாம். அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, சுண்டல் செஞ்சாவே போதும். நீங்க என்ன வரம் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு நம்ம பிள்ளையாரு. மற்ற கடவுள பார்க்கணும்னா கோயிலுக்கு போணும். ஆனா பிள்ளையார் ஒவ்வொரு அரச மரத்துக்கு அடியிலயும், ஒவ்வொரு வீட்டோட வாசல்லயும் நமக்கு அருள் புரிஞ்சுட்டு இருக்காரு. அதனால பொது இடங்கள்ல கூட விநாயகர் சிலைகள வச்சு வழிபடுறாங்க. ஃபைனலா சிலைகள நீர்ல கரைச்சு பண்டிகையை நிறைவு செஞ்சுறாங்க. இந்த வருடம் ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திய ஃபேமிலியோட சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்க என்ன வரம் கேட்டாலும் விநாயகர் அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லி இந்த வீடியோவ நிறைவு செஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை.